Hello students, welcome to Focus Tutoring. So, இன்னைக்கு daily challenge day 16 ஓட 5 marks sum என்னன்னு பார்த்தீங்கன்னா chapter 3 theory of equation chapterல இருக்கிற exercise number 3.1ல இருக்கிற 6th sum ரொம்ப important and repeated question. So, இந்த 6th sum தான் இன்னைக்கு day 16 வீடியோல இருக்கிற 5 marks sumsல பார்க்க போறோம். So, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம subscribe பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. So, இப்போ 6th sum எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். So, இத வந்து ஸ்டெப்ஸ் கான்செப்ட் புரிஞ்சிச்சா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சம்ஸாக ஸ்டெப்ஸ் நிறையா போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சம்மெல்லாம் இது கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பேசிக் திங்ஸுங்கிறத பார்த்துட்டா போதும். அதுக்கப்புறம் சம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேத்தமேட்டிக்கல் ஓரியன்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 6th சம்மோட கொஷின் பார்த்தீங்கன்னா சால்வ் த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் plus 14x plus 24 which is equal to 0 if it is given that two of its roots are in the ratios என்ன கொடுத்திருக்காங்க 3:2. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுக்காம அதுல 2 of its root அந்த ரேஷியோவும் வந்து உங்களுக்கு 3:2 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த ரேஷியோவோட வேல்யூ வச்சு தான் நம்ம ஆல்பா பீட்டா அண்ட் காமா அந்த மூணு ஏன்னா இது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு மூணு வேல்யூஸ் வேணும். ஆல்பா கண்டுபிடிக்கணும், பீட்டா கண்டுபிடிக்கணும் அண்ட் காமா கண்டுபிடிக்கணும் யூசிங் த ரேஷியோ 3:2. So let alpha, beta and gamma be the roots of the equation. இங்க என்ன ratios கொடுத்திருக்காங்க 3:2. So இப்போ இதை வந்து ஆல்பான்னு வச்சுப்போம். இது 1 இது ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமாக்கு காமாவே இருக்கும். ஸோ ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2. ஸோ இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது ஆல்ஃபாவோட 2 இன்ட்டு பண்ண 2 ஆல்ஃபா, பீட்டாவோட 3 இன்ட்டு பண்ண 3 பீட்டா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து எதர் ஆல்ஃபா இல்லைன்னா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிருக்கேன். ஸோ இந்த 2 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் என்ன மாறும், ஆல்ரெடி இங்கே ரைட் சைடில் இருக்க 3 பீட்டாவோட 2 வந்து கீழே டினாமினேட்டர் போர்ஷனுக்கு மாறிடும். இந்த சைடு இந்த சைடு வரும்போது ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3/2 இன்டூ பீட்டா. நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்குது, அதாவது கியூபிக்கல் ஃபார்ம் ஆஃப் நமக்கு கொடுத்துருக்கிற கிவன் கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன், அதாவது பாலினாமியல் டிகிரி 3 இல்லையா. ஸோ இதனுடைய டிகிரி வந்து 3. ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா 3 வேல்யூஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்போ அடுத்த ஸ்டெப்ஸில் இருக்கிறது காமா கண்டுபிடிக்கணும். காமாக்கு அப்புறம் அடுத்த பீட்டா இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு ஆல்ஃபா மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போது 3 டிவைடட் பை 2 இன்டூ பீட்டா. இப்போது இது வந்து ஆல்ஃபாவோட பிளேஸு, இது வந்து பீட்டாவோட பிளேஸு, இது வந்து காமாவோட பிளேஸ். இப்போதைக்கு நம்ம ஆல்ஃபா பீட்டா காமாவில் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆல்ஃபாவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இங்கே 3 டிவைடட் பை 2 இன்டூ பீட்டா. பீட்டாக்கு பீட்டாவே தான் இருக்குது, காமாக்கு காமாவே தான் இருக்குது. ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். வி நோ தட் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம் மைனஸ் பி டிவைடட் பை ஏ இல்லையா ஃபார்முலா. ஸோ அப்போ அதாவது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடட் பை ஏ. ஆல்ஃபா இருக்கிற இடத்துல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3 டிவைடட் பை 2 இன்டூ பீட்டா பிளஸ் பீட்டா இடத்துல பீட்டா, காமா இடத்துல காமா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடட் பை ஏ. இப்போ இந்த மைனஸ் பி டிவைடட் பை ஏல உங்களுக்கு கிவன் ரெக்வயர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் பிளஸ் 14x பிளஸ் 24 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி இல்லையா. ஸோ அப்போது ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -9 அண்ட் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14. ஸோ இந்த வேல்யூவை இந்த மைனஸ் பி டிவைடட் பை ஏல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் ஃபார்முலாலே இருக்குது, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு -9 இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் -9 டிவைடட் பை ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போது இங்கே 3 டிவைடட் பை 2 இன்டூ பீட்டா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதை நம்ம கிராஸ் பண்ணி இங்கே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அஷ்யூம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 2 இன்ட்டு 1ன்னு ஆன்சர் என்ன வரும் 2, 2 ப்ளஸ் 3ன்னு ஆன்சர் என்ன வரும் 5. அப்போது 5 டிவைடட் பை 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் காமா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் -9 டிவைடட் பை 1. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 டிவைடட் பை 2 இன்டூ பீட்டா ப்ளஸ் காமா விச் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ நம்ம காமா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம்னா காமா இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் அந்த சைட் போயிடுச்சுன்னா -5 டிவைடட் பை 2 இன்டூ பீட்டா. ஸோ இப்போ வந்து இது காமாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அண்ட் காமாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீட்டாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆல்சோ இப்போ பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ ஆல்ஃபா இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா பிளஸ் காமா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா விச் இஸ் ஈக்குவல் டு
C divided இங்க 3 divided by 2 into beta. இது எப்படி இந்த ஸ்டெப்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ஆல்ஃபாவோட பீட்டா இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் அடுத்தது என்ன வரும் உங்களுக்கு ஆல்ஃபா காமா ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான டேர்ம் தான் வரும் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்ம் ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் ஆல்ஃபா காமா. ஸோ இதுபடி ஆல்ஃபாவோட இடத்துல நம்ம என்ன பண்ணோம் 3 divided by 2 into பீட்டா பீட்டாக்கு பீட்டா பிளஸ் பீட்டாக்கு பீட்டா காமாக்கு காமா பிளஸ் ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 3 divided by 2 into பீட்டா into காமா which is equal to C divided by A ஓகேவா. ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் உங்களுக்கு எக்ஸோட டேர்ம். இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயருக்கான ஃபார்முலா அது இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஃபார்முலா படி எழுதியாச்சு. ஸோ 3 divided by 2 பீட்டாவோட பீட்டாவை நீங்கள் இன்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் இங்கே கிடைக்கும் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா காமா பிளஸ் 3 divided by 2 into பீட்டா காமா which is equal to C divided by A. ஸோ given equationல C ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ 14 divided by 1. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 divided by 2 into beta square. நெக்ஸ்ட் அடுத்தது பீட்டாவோட வேல்யூ நமக்கு தெரியாது பட் ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு இங்கே வந்து 3 divided by 2 into beta square இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பீட்டா ஒய் இங்கேயும் பீட்டா ஒய். ஸோ அப்போ இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது இங்கே வந்து நேமிங் அஸ் 1 இங்கே எதுவுமே டேர்ம் இல்லைன்னா 1 வைப்போம் இல்லையா. 1 into 2 ஆன்சர் என்ன வரும் 2 plus 3 ஆன்சர் என்ன கிடைக்கும் 5. அப்போ 5 divided by 2 into காமனாக இருக்கிற பீட்டா காமா which is equal to 14 divided by 1 ஆன்சர் என்ன கிடைக்கும் 14. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஸ்டெப் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம காமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற காமாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ 3 divided by 2 into பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 5 divided by 2 into பீட்டா into காமா இருக்கணும் சரியா. ஸோ காமா இருக்கிற இடத்துல 9 minus 5 divided by 2 into பீட்டா which is equal to 14 ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு 3 divided by 2 into பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 5 divided by 2 into பீட்டா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இதை வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ அப்போ 9 into 2 ஆன்சர் என்ன கிடைக்கும் 18 minus 5 பீட்டா ஹோல் divided by 2 which is equal to 14. நெக்ஸ்ட் அடுத்த 3 divided by 2 into பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 5 divided by 2 into பீட்டா இங்கே ஆன்சர் 18 minus 5 beta divided by 2 which is equal to 14. Next 3 divided by 2 into beta square பிளஸ் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வெளியில இருக்கிற இது சேர்ந்து ஒரு டேர்ம் இந்த வெளியில இருக்கிற டேர்மோட உள்ள இருக்கிற டேர்மை இன்டு பண்ண போறோம். ஸோ ஏன்னா இது வந்து மைனஸ் பண்ண முடியாது ஏன்னா இது வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் இங்க வந்து பீட்டா சேர்ந்திருக்கு அதனால இது மைனஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இன்டு பண்ணும்பொழுது 5/2 பீட்டாவோட 18 இந்த 2 வந்து இதுக்கும் யூஸ் பண்ணும் இதுக்கும் யூஸ் பண்ணும் இல்லையா. அப்போ 5 divided by 2 பீட்டாவோட 18 divided by 2 இன்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் 90 பீட்டா divided by 4 டினாமினேட்டர் இன்டு பண்ணா 4. நெக்ஸ்ட் அடுத்தது இங்க ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்கு. ஸோ நெகட்டிவ் சிம்பிள் 5 into 5 ஆன்சர் என்னது 25 பீட்டாவோட பீட்டாவை இன்டு பண்ண பீட்டா ஸ்கொயர் 4ஓட 2ஓட 2 இன்டு பண்ண 4 which is equal to 14. ஸோ இப்போ இங்க இருக்கிற எல்லா டேர்ம் இங்க வந்து எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இங்க 2 இங்க வந்து எல்சிஎம் எடுக்கணும்னா டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஈவனா இருக்கு. ஸோ அப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும்பொழுது ஹையர் ப்ரியாரிட்டி ஆனது நம்பர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போ மல்டிபிள் பை 4 இதை கேன்சல் பண்ணுறதுக்காக மேலே நியூமரேட்டர் ஃபுல்லாக 4 ஆல் இன்ட்டு பண்ணும்பொழுது இங்கேயும் உங்களுக்கு 4 ஆல் இன்ட்டு ஆகும் இங்கேயும் உங்களுக்கு 4 ஆல் இன்ட்டு ஆகும் இங்கேயும் உங்களுக்கு 4 ஆல் இன்ட்டு ஆகும். ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணும்போது இங்கே எத்தனை டைம் 2 இல்லையா. அப்போ 6 பீட்டா ஸ்கொயர் பிளஸ் இங்க இருக்கிறத இது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா 90 பீட்டா மைனஸ் ஸோ இந்த 4 and 4 ரிமூவ் ஆயிரும் மைனஸ் 24 பீட்டா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 56 ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் இங்க ஒரு பீட்டா ஸ்கொயர் இருக்கு இங்க ஒரு பீட்டா ஸ்கொயர் இருக்கு. ஸோ 6 பீட்டா ஸ்கொயர்ல மைனஸ் 25 பீட்டா ஸ்கொயர் போச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் மைனஸ் 19 பீட்டா ஸ்கொயர் இங்க பிளஸ் 90 பீட்டா இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போட்டா மைனஸ் 56 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எடுத்தோடனே நெகட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டான்னு இது சிம்பிள் சேஞ்ச் பண்ணிருக்கு. ஸோ அப்போ 19 பீட்டா ஸ்கொயர் இங்க பிளஸ்ஸா இருக்கிறது அப்படியே மைனஸா சேஞ்ச் ஆயிரும் இங்க மைனஸா இருக்கிறது இங்க பிளஸ்ஸா சேஞ்ச் ஆகி பிளஸ் 56 which is equal to 0. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலா எடுக்கிற ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும் ட்ரீ ஷேப்டு ஃபேக்டரைசேஷன். இப்போ இந்த 19ஓட இந்த 56 இன்ட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1064 கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 90. ஸோ அப்போ மைனஸ் 76 அண்ட் மைனஸ் 14 இந்த ரெண்டு டேர்மால நீங்க இன்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் மேல இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும்.
மைனஸோட மைனஸ் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். 76ஓட 14 நீங்கள் இன்ட்டு பண்ணும்போது 1064 ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பு, உங்களுக்கு பீட்டாக்கு முன்னாடி டேர்ம் இல்லைன்னா நம்பர்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, பட் ஆனால் பீட்டா ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருக்குது 19. ஸோ அப்போ அந்த 19ஆல் நீங்கள் டிவைட் பண்ணலாம். 19 டிவைட் பண்ணும்போது இது 1 டைம் கேன்சல் ஆகும். இது வந்து உங்களுக்கு -4 டைம்ஸ் ஆகும். -14 டிவைடட் பை 19 வந்து கேன்சல் ஆகாது. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபேக்டர் என்ன கிடைச்சிருக்கு? பீட்டா -4, 19 பீட்டா -14 which is equal to 0. Therefore factors பார்த்தீங்கன்னா பீட்டாவோட வேல்யூ வந்து 4, அப்படியே சிம்பிள் சேஞ்ச் பண்ணி எழுதணும். இது பீட்டாவோட வேல்யூ வந்து 14 டிவைடட் பை 19. இந்த ரெண்டுக்குமே நம்ம பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது 2 பீட்டா வேல்யூ வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அந்த 2 பீட்டா வேல்யூவும் நம்ம ரூட்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் 1, இப்போ பீட்டாவோட வேல்யூ 4 இருந்ததுன்னா அப்போ அதர் ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? அதர் ரூட்ஸ்னா ஆல்ஃபா காமாலாம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எழுதணும். ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா பீட்டா காமா இதுதான் வந்து கியூபிக்கல் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ அப்போ ஆல்ஃபாக்கு வந்து நம்ம முன்னாடியே 3 டிவைடட் பை 2 இன்ட்டு பீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பீட்டாவோட வேல்யூ 4 இருக்கும் பொழுது காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18 - 5 பீட்டா டிவைடட் பை 2, அதையும் நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ 3 டிவைடட் பை 2 பீட்டா இருக்கிற இடத்துல 4ன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. 4க்கு 4, 18 - 5 இன்ட்டு பீட்டா இருக்கிற இடத்துல 4 டிவைடட் பை 2. ஸோ 3ஓட 4 இன்ட்டு பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 3 4s ஆன்சர் வந்து 12 இல்லையா? ஸோ அப்போ 12 டிவைடட் பை உங்களுக்கு என்ன ஆன்சர்? 2, அடுத்தது கீழே இருக்கிற ஸ்டெப்பு பாருங்க 4 இல்லையா? ஸோ அப்போ இந்த 4க்கு 4, 18 - 4 இன்ட்டு 5 ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 18 - 20 whole divided by 2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -2 divided by 2. அப்போ -2 divided by 2ன்னு ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1 இல்லையா? ஸோ அப்போ -2 divided by 2ன்னு ஆன்சர் வந்து உங்களுக்கு -1 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆன்சரை வந்து நீங்கள் இங்கே கீழே போட்டுக்கலாம். இங்கே 3 4s ஆன்சர் வந்து 12, 3 4s ஆன்சர் 12. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்பொழுது உங்களுக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 6 4 நெக்ஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு -1. இது வந்து எப்போ பீட்டாவோட வேல்யூ வந்து 4 இருக்கும் பொழுது. அடுத்தது நம்ம இன்னொரு பீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது 14 டிவைடட் பை 19. அப்படி இருக்கும் பொழுது ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமாவோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ அகெயின் 3 டிவைடட் பை 2 இன்ட்டு பீட்டா, பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூ 14 டிவைடட் பை 19, காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18 - 5 பீட்டா டிவைடட் பை 2. So 3 divided by 2 into beta ஓட value 14 divided by 19, இங்க இருக்க 14 divided by 19, 18 minus 5 into beta ஓட value 14 divided by 19 whole divided by 2. So இப்போ இதுல cancel ஆகும். 1 2s are 2, 7 2s are 14. 7 into 3 ன ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 21 divided by 19, 14 divided by 19, 18 minus இப்போ 5 into 14, இன்ட்டு பண்ணி ஹோல் டிவைடட் பை 19. இதனுடைய ஆன்சர் நியூமரேட்டர் போர்ஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 136 வரும். கீழே டினோமினேட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதுனா இதை வந்து நம்ம மேலே கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 2-ஐ வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த டினோமினேட்டர் நம்ம கீழே இறக்கிக்கலாம். ஸோ அப்போது இது கேன்சல் ஆயிரும். இந்த போர்ஷன் அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இது கீழே கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு 2 into 19 மாறும். ஸோ அப்போது இந்த நம்பரோடு இந்த நம்பரை கிடைக்கிற நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு 2ஆல் கேன்சல் ஆகும். அது 2ஆல் கேன்சல் ஆகும் பொழுது உங்களுக்கு மேலே இருக்கிற நம்பர் கீழே இருக்கிற 2 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து வெறும் டினோமினேட்டர் 19 மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போது நியூமரேட்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 136 டிவைடட் பை வெறும் 19 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட் 21 டிவைடட் பை 19, 14 டிவைடட் பை 19, 136 டிவைடட் பை 19. ஸோ இப்போது 2 பீட்டாவோட வேல்யூக்கும் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இது சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சம்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் கான்செப்ட் புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல் இருக்கிற 6th சம் இன்னைக்கு வீடியோவில் டே 16 வீடியோவில் நம்ம இன்னைக்கு இந்த சம் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணேன். இந்த சம் மறுபடியும் நான் டீச் பண்ணனாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.